அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்ப கொஞ்சம் கட்டத்தை பெருசா போட்டுருங்கப்பா. இது உச்சம் நீசம். சரியா? சூரியன் எங்க இருக்கு? உச்சம் சூரியன் எங்க இருக்கு? நீச்சம் எங்க இருக்கு? சந்திரன் எங்க இருக்கு? உச்சம் அப்ப சூரியன் சந்திரன். சரியா? அடுத்தாப்ல புதன் எங்க உச்சம்? உச்சம் இங்க மட்டும்தான் உச்சம். புதன் வந்து இங்கதான் நீச்சம். சரியா? சூரியன் சந்திரன் புதன். அடுத்தது யாரு? குரு. குரு எங்க உச்சம்? சுக்கிரன் கண்ணில நீச்சம். சுக்கிரன் எங்க உச்சம்? நீளத்துல உச்சம். கண்ணில நீச்சம். எங்க நீச்சம்? கண்ணி. செவ்வாய். செவ்வாய் எங்க உச்சம்? மகரம். இங்கயா? இங்கதான். செவ்வாய். நீச்சம் எங்க? கடகம். அடுத்தது சனி துலாம்ல உச்சம். மேசத்துல நீச்சம். ராகுப்பா. ராகு கேது சும்மா அது எந்தெந்த வீட்டுல இருக்கோ அதை அப்படியே எழுந்து விடும். உச்ச வீட்டுல உச்ச கிரகத்தோட தான் உச்சம், நீச்ச கிரகம் தான் நீச்சம். எதுவா இருந்தாலும் அதை ஆக்குபை பண்ணிடுவோம். ரிஷபத்துல ராகு உச்சம் அப்படிலாம் கிடையாது. அது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அப்படிலாம் கிடையாது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போகாதீங்க. இதான் கிரகத்துக்கு 7 கிரகத்துக்கு சரியா? சுக்கரனை பொறுத்தவரை ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம். இப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு புரியுதுதான் சொல்லு இப்படி சுத்துது. கிளாக் வைஸ்ல சுத்துது. கரெக்ட்டுங்களா? ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. சுக்கிரன் மட்டும் ஒரு ராகு கேது வந்து ஆன்டி கிளாக்கா சுத்துறதுங்கிறது ஒரு தனி, சுக்கிரன் கிளாக்கா சுத்துறதுங்கிறது தனி. நல்லா கேட்டுக்கோங்க. இதுல உள்ள வித்தியாசம் அதுதான் நான் சொல்றேன். சூரியன்லாம் எப்படி சுத்த ராசிங்கிறது
கிளாக் வைஸ்ல சுத்துவாரு. ரிஷபம் இது கிளாக் வைஸ்ல சுத்துறாரு. ராகு எது எப்படி சுத்தம்? ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாரு. இது மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா காய் இருக்கிற இடத்துல எதோ சுத்தும். அவன் இருக்கிற இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். எது சுக்கிரன். சுக்கிரன். அதனாலதான் இறந்தவங்க இருக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு? சுக்கிரன். அதான் 12 ராசியில 12வது ராசி காலப்புருஷன் இருந்து 12ஆம் வீட்டுல போய் எடுத்துட்டு உச்சமடைஞ்சிருக்காரு. மோட்சம் போகக்கூடிய இடமும் பேரு காலப்புருஷன். அங்க போய் செஞ்சிருக்கோம். மோசமான இடத்துல போய் ரெசிட் இருக்கு. சுச்சமா இருக்காது. ரீஃப்ரெஷ் பண்ணி சொல்லி பாருங்க. அப்படியேப்பா. மோட்சத்துக்கு போற இடத்துல காமத்து தூண்டல். ஆசை தூண்டல். அதான் அதான் வயசானவங்க இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறது. ஏன் ஹாஸ்பிட்டல்ல வந்து பெரும்பாலும் லேடிஸ் இருக்காங்கிறது அர்த்தம். லேடிஸ் வந்து ஏன் இருக்காங்க? நர்சிங் இதுல யாரு இருக்காங்க? லேடிஸ். ஏன் சுத்தம் மரணம் அடையக்கூடிய இடம் ஆஸ்பத்திரி அங்கதான் அதை கொண்டு வச்சிருக்கோம். அவங்க உயிர் கொடுத்து வைக்கிறாங்க. வீரத்துக்கு பாட்டுருக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறதே அவங்கதான். உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதை வெளியே போட்டேன். மோட்சத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? சண்டைக்கு வாங்க. இந்த மோட்சத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு என்ன வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமத்துல நீங்க போகாம உங்களால மோட்சத்துக்கு போக முடியாது. இப்ப நான் போகாம சொல்லிட்டே இருப்பேன், சன்னியாசியா போறவங்க எவனுக்குமே மோட்சம் போக முடியாதா? நீங்க சாதாரணமா வந்து இல்லறத்துல இருக்கிறவங்க கூட அடுத்தடுத்து சன்னியாசியா போறவங்கன்னா நான் சொல்றதா நினைக்காதீங்க. அது புத்தரா இருக்கட்டும், ரமணரா இருக்கட்டும், சுவாமி விவேகானந்தரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அடுத்த படத்துல விட்டதையும் சேர்த்து வச்சு அவங்க அனுப்பி புரிஞ்சுக்கோங்க. ஏன் பிரபஞ்சம் அப்படி இயங்கல, பிரபஞ்சம் அப்படி இயங்கல. புரியுதா நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்? இந்த மோட்சமடைய வீட்டுலதான் யாரு உச்சமா இருக்கா? சுக்கிரன். அப்ப இங்க இதை தொடாம நீங்க என்ன செய்ய முடியாது? யாரும் மோட்சத்துக்கு போக முடியாது, போகவே முடியாது. அப்ப இங்க எது நீச்சலும்? அப்ப நீங்க அறிவை விடணும். ஒரு அளவுக்கு மேல ரொம்ப நிச்சயப்படாது. அறிவை ரொம்ப பயன்படுத்தக்கூடாது. மோட்சத்துக்கு போக முடியாது. எல்லாத்தையும் மிஸ் ஆகி வந்தாலும் மோசம் போகும்போது இது இது வந்து எதுக்கு அப்படின்னா, இதை தொடாம மோட்சத்துக்கு போக வழியே கிடையாது. துறவி நான் மீண்டும் சொல்றேன், துறவி ஐயா இருந்து சொல்லிக் கொடுத்த பாடம். எல்லா துறவிகளும் அவங்க விவரம் இல்லாம இருக்காங்கன்னு தான் யோசிக்கிறேன். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எதுக்காக படைக்கப்பட்டது? அடைப்பதற்கு. அடுத்த கட்டத்தை நோக்கி போவது மூவ்மெண்ட் ஆகுதுக்காக படைக்கப்பட்டது. நீ யாரு ஸ்டாப் பண்றதுக்கும் கேட்க? நீ யாருப்பா ஸ்டாப் பண்றது? அப்ப நீ ஸ்டாப் பண்ணா அதான் அந்த தனிக்குளம்னா மேல வந்து அப்போ நீங்க பிறகுல நான் சன்னியாசி துறவினே அமைச்சு வச்சிருந்தா என்ன ஆகும்? அப்ப இந்த வருஷத்துல விட்டதுக்கு அடுத்த வருஷம் 1க்கு 2 எட்டு அறிவிப்போம். இந்த ரூல்னாலதான் வந்து சுக்கிரன் வந்து 12ல இருக்கா, மறைவு ஸ்தானம் எடுக்க கூடாது. சுக்கரன் மறைவு கிடையாது. அதுதான் அதுதான் 12 சுக்கரனுக்கு மறைவு கிடையாது. நீச்சத்தை ஏன் இந்த இடத்துல வந்து போட்டேன் அப்படின்னா, இது புரிஞ்சு கொண்டு இருந்தாங்க. நிஜாந்த போதத்துல இதுக்கு அரசு சொல்லுங்க.
சம்சாரியானவருள் ஞானி உண்டு, சன்னியாசியானவருள் மூடர் உண்டு, பின்னாலே ஏதுவாம் பிராரத்தவங்கள் மூடிவிட்ட ஞானிக்கு முறை தப்பாது. சம்சார பந்தத்தில் உள்ளதான் மோட்சம். வள்ளுவரோட புத்தர் வாங்கி தெரியுமா? அறம் பொருள் ஆட்சி விடுவதுன்னு சொன்னீங்க. ஆமா. ஆட்சி